AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. ஜனநாயக பெருவிழாவின் அங்கமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நாம் சிறப்பு நேர்காணல் மேற்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியுடைய திமுக வேட்பாளர் அருண் நேரு நம்மோடு இணைந்திருக்கிறார். தற்போது பல்வேறு பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பாக பேச இருக்கிறோம். சார் வணக்கம். பொதுவாகவே திருச்சினாலே நேரு, திமுகனாலே நேரு அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்கு. அப்படி இருக்கும் நிலையில அவருடைய மகனான நீங்க ஏன் திருச்சியை விட்டு தற்போது பெரம்பலூர் தொகுதியில போட்டியிடுவதற்கான ஒரு முடிவை மேற்கொண்டீங்க? அதாவதுங்க, பேரு தான் அது பெரம்பலூருங்க. பட் நான் பிறந்து வளர்ந்த ஊரு, நாங்க நிறைய சொந்த பந்தங்கள் தாண்டி எங்களுக்கு நாங்க வேலை செஞ்ச ஊருங்கிறதுனால லால்குடியா இருக்கட்டும், இல்ல திருச்சி சுத்தி இருக்க மணச்சநல்லூரா இருக்கட்டும், முசிறியா இருக்கட்டும், பழைய தொட்டியம் தொகுதியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்க வேலை செஞ்ச தொகுதி. சோ அதனால எங்களுக்கு அந்த தொகுதி வந்து ரொம்ப தெரிஞ்ச தொகுதிங்கிறதுனால பெரம்பலூர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு தொடர்ச்சி அந்த விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுதுல, அதாவது வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, திமுகனாலே இந்த குடும்ப அரசியல் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்க களத்துல எப்படி எதிர்கொள்றீங்க? அதாவது தலைவர் அன்னைக்கே சொன்னாங்க, கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண நாள் அன்னைக்கே சொன்னாங்க, திமுக வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து யாரு வேணாலும் எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இங்க என்னன்னா, நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாங்கள் செய்யற வேலையில ஏதாவது தோய்வோ இல்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குமானால் அதை தான் சுத்தி காட்ட முடியுமே ஒழிய இவர்கள் வந்து வரக்கூடாது, இவர்கள் வர வேண்டும் அப்படிங்கறது ஜனநாயகத்துல சொல்ல முடியாது. இன்னொன்னு, மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதான் நாங்க, ரைட்டுங்களா? அதனால மக்கள் தான் முடிவு செய்யணுமே ஒழிய நிறைய பேர் விமர்சனம் வைப்பாங்க. ஆனா அந்த விமர்சனத்தை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. நிறைய இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச மக்களும் சரி, நாங்க எப்படி வேலை செய்யறோங்கிறத பார்த்து தான் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நான் இன்னார் மகன் போட்டு எங்களை ஜெயிக்க வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி நாங்க செய்யற வேலையும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு செய்யற வேலை கிடையாது. அதனால இந்த கட்சியில நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, நிறைய கிளை கழகங்கள் இருக்கு. அவங்களோட சேர்ந்துதான் வேலை செய்ய ஒழிய ஒரு இன்னாரின் மகனாக இருந்து நான் எம்பி ஆகி ஜெயிச்சு வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால அது வந்து ஒரு ஒரு ரொம்ப குறுகிய நோக்கத்தோட ஒரு கமெண்ட். இன்னொரு கமெண்ட் என்னன்னா, என்னை பத்தி நான் என்ன செய்யற வேலைகள் பத்தியோ என்னை பத்தி தெரியாதவர்களுக்கு அது ஒரு ஈஸி கமெண்ட். என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லணும் இல்ல நெகட்டிவா சொல்லணும்னா அதை நீங்க சொல்லிட்டு போலாம். அதுக்குதான் வந்து இந்த வாரிசு அரசியலுக்கு அது அவுடேட்டட் கிளாசிக், அது வந்து இங்க பொருந்தாதுங்கிறது என்னோட எண்ணம். அதாவது யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும், அவங்க குடும்பமாவே இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தாலும் மக்கள் வந்து தன்னை ஏத்துக்கிட்டாதான் வந்துட்டு தனக்கான ஒரு வாக்கை வந்துட்டு பதிவு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ல வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் இன்னார் மகன் நான் ஜெயிச்சுட்டேன், ஊர்ல போயிட்டு என்னால ஒரு வேலை பண்ண முடியலன்னா அந்த பதவிக்கும் மரியாதை கிடையாது, எனக்கும் மரியாதை கிடையாது. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு உண்டான காரணத்தை நீங்க மக்களிடம் சென்று நீங்கள் செய்யற வேலையில் வழியாக மக்களிடம் சென்றடைய வேண்டுங்கிறது தான் இந்த பதவிக்கு உண்டான நோக்கம். அதை நீங்க எப்படி செய்யறங்கிறதா மக்கள் பார்க்க போறாங்களே ஒழிய நீங்க இவரோட மகன் இந்த குடும்பத்துல இருந்து வராங்க அதனால ஓட்டு போட்டுட்டே இருங்கன்னா மக்கள் போட போறது கிடையாது. 2019 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 38 எம்பி வந்து திமுக அலையன்ஸ் கிடைச்சிருந்தது. இந்த முறை வந்து, அதாவது அப்போ வந்து எதிர்கட்சியா திமுக இருந்தது, தற்போது ஆளுங்கட்சியா இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது பொதுவாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நேச்சுரலாவே வந்துட்டு உருவாகும். இந்த 3 வருடங்கள்ல வந்துட்டு திமுக மீதான ஒரு எதிர்ப்பு வந்து களத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அதாவதுங்க, நாங்க 3 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கோம், பிஜேபி 10 வருஷம் இருக்கு. அவங்களோட ஆன்டி இன்கம்பன்சி தானே ஜாஸ்தி இருக்கணும். அப்படி பார்த்தா அவங்கள்ட்ட தான் அந்த கேள்வி வைக்கணும், எங்கள்ட்ட அந்த கேள்விக்கு உண்டான இடம் இல்லை. இன்னொன்னு, தலைவர் அவர்களுக்கு செய்திருக்க நல்ல காரியங்கள் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வந்து எதுவுமே செய்யல, மக்களிடம் வந்து 3 வருஷம் சில திட்டங்கள் மட்டும் தான் சென்றடைக்கிறதுனா அதுக்கு உண்டான பாயிண்ட் இருக்கு. ஆனா எவ்ரி அவர் எல்லாம் ஒரு காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி வரைக்கும் முதல்வர் அவர்கள் ஒரு வீட்லயும் ஒரு சேவையின் மூலமாக உள்ளார இருக்கிறாங்க. அத மக்களும் உணர்றாங்க. அதனால எங்களுக்கு இந்த சோ கால்ட் ஆன்டி இன்கம்பன்சி நீங்க சொல்றது அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்க முடியும், எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப பெரம்பலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அதுக்கு நீங்க எப்படி வந்துட்டு தீர்வை ஏற்படுத்த முடியும்னு நம்புறீங்க? இப்ப பெரம்பலூர் வந்து அமைப்பு ரீதியாகவே மேடான பகுதி, அதாவது தண்ணீர் வந்து சுலபமாக வந்து சேர்ந்தடையாத பகுதி அது. அதனால பாத்தீங்கன்னா இட்ஸ் ட்ரை டிஸ்ட்ரிக்ட். 2 குளித்தலையும் நமக்கு இப்ப பெரம்பலூர்ல ஒரு பகுதி மட்டும்தான் வந்து அந்த பச்சைமலை பகுதி மட்டும்தான் வந்து நீர்ப்பாசனம் இருக்கிற பகுதிகள். மித்த பகுதிகளுக்கு முக்கியமாக லிப்ட் இரிகேஷன் ஸ்கீம்ங்கிறது வந்து ஒரு சர்வே பண்ணிட்டு அது எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா காவேரியில பாத்தீங்கன்னா 3 இல்ல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உபரி நீர், வேஸ்ட் வாட்டர், ஃபிளட் வாட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது ஓஷன்ல.
அதனால இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்து அந்த நீரேற்ற பகுதிகளுக்கு நீரை ஏற்றி அந்த பகுதிகளுக்கு விடுமானால் அந்த ஏரியா அந்த பகுதிக்குண்டான விவசாயம் நல்லா இருக்குங்கிறது மக்களோட எண்ணம். அதுக்குண்டான சர்வே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் குடிநீருக்கும் பண்றோம். நம்ம குடிநீர் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் இந்த லாஸ்ட் 2.5 வருஷத்துல 1000 கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டம் இது வரைக்கும் திருச்சி ஆரம்பிச்ச காலத்துல திருச்சி அதாவது சுதந்திரம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் சேர்த்து வச்சு கூட அவ்வளவு பணம் வந்தது கிடையாது. இந்த 2.5 வருஷத்துல அவ்வளவு பணம் வந்திருக்கு. அதனால குடிநீர், ரோடு வசதி, அத்தியாவசிய தேவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த அரசு. கொடுத்தும் செயல்பட்டு நீங்க கவரேஜ் ரேஷியோ பாத்தீங்கன்னா இந்தியாலேயே வாட்டர் அண்ட் டிரைனேஜ் வந்து அதிக இணைப்புகள் உள்ளது தமிழ்நாட்டில் தான். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.